நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி, இது இந்தர் அபர்ணாவுடைய சின்ன வயசு ட்ரெஸ் தானே? மா, என்னம்மா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? வாங்க கீழே போலாம், எல்லாரும் சாப்பிட ரெடியா இருக்காங்க. பெரியமா வாங்க, கீழே எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சுஹானா, சர்ப்ரைஸா? ஒண்ணு பண்ணல பெரியமா, ஒண்ணுமே பண்ணல. நான் சும்மா போய் சொன்னேன். இப்போ ஓகேவா? சுஹானா, நீயும் இவங்களோட கூட்டு சேர்ந்துட்டியா? அவங்க கட்சிக்கு மாறிட்டியா? நோ நோ பெரியமா, நான் எப்பவுமே உங்களோட கட்சி தான். உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் பண்ணிருக்காங்க. சென்னா மசாலா, அப்பா உங்களுக்காக சுட சுட ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் நாக்கா பாயசம் கொண்டு வந்திருக்காங்க. நான் உங்க டீம்ல இருக்கதான் ஆசைப்படுறேன். எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டியா சுஹானா? ரொம்ப நன்றி. பெரியமா கிட்ட என்னால பொய் சொல்ல முடியல. அது ஐ டோன்ட் நோ வை, பட் நான் இப்படிதான். அது மட்டும் இல்ல பெரியமா, இவங்க பண்ணிருக்க ஏற்பாடெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு உங்களோட பர்த்டே தான் சொல்லுவாங்க, பெரியப்பா பர்த்டேன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன இது? அபர்ணா, பாத்தியா? உன்னுடைய சின்ன வயசு ட்ரெஸ் தான் அது. இது அபர்ணாக்கோட ட்ரெஸ்ஸா? ஆமா, இது இந்தரோடது. ரெண்டு பேரும் எத்தனோடு இருப்பாங்க தெரியுமா அப்ப? இல்ல அண்ணி? ஆனா இப்ப பாரு, இந்தர் ஒட்டக மாதிரி வளர்ந்து நிக்கிறான். அபர்ணா இவளும் பெருசாயிட்டா. என்ன ராதாத்த, இந்த ட்ரெஸ் இப்ப எப்படி உங்களுக்கு சரியா இருக்கும் இல்ல பெரியமா? உடம்பு பெருசாயிடுது, ஆனா ட்ரெஸ் மட்டும் சின்னதாவே இருந்துடுது. அம்மா ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல அப்பா எனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாரு, நிறைய பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வருவாருல்ல? ரியலி? சுஹானா, எனக்கு ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும். சோ அப்பா வெளியில போகும்போதெல்லாம் எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வருவாரு. அப்புறம் சில நேரம் இந்தற்காக ஷூஸ், ஃபுட்பால்ஸ் இப்படி வாங்கிட்டு வருவாரு. ஹவ் ஸ்வீட். அம்மா ஞாபகம் இருக்கா? அவரு உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வருவாருன்னு ஞாபகம் இருக்கா? சாக்லேட்ஸ். நான், இலேஷ் அப்புறம் இந்தர்லாம் சேர்ந்து யாருக்கு தெரியாம அந்த டப்பாவை எடுத்துட்டு வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிருவோம். அப்படிதானம்மா? உங்களுக்கு மறந்து போச்சா என்ன? ஆமா பர்ணா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, எல்லாமே மறந்து போச்சு. ஆனா எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமா? நான் எதையும் மறக்கல. நிறத்தை மாத்திக்கிட்டு அந்த பச்சந்திய ஞாபகம் இருக்குமா? அப்பாவா இருந்தவர் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியாம நம்ம கிட்ட இருந்து உறவை வெட்டிக்கிட்டு போயிட்டாரு. ஒரே ஒரு லெட்டர்ல எல்லாத்தையும் அறுத்தறிஞ்சிட்டாரு. உங்களை, என்ன, இந்த குடும்பத்தையே தூக்கி போட்டுட்டாரு.
நான் இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். கீழே போலாம், டின்னர் சாப்பிடலாம் வாங்க. அப்பா நம்மள விட்டு போயிட்டாருன்னு என்னால இப்பவும் நம்ப முடியலம்மா. இத்தனை வருஷத்துல அவருக்கு நம்ம ஞாபகமே வரலையா? ஒருவேளை வந்திருக்கலாம், ஆனா வெக்கப்பட்டு நம்மள காண்டாக்ட் பண்ணாம இருந்திருப்பாரு. உன்னை கூட்டிட்டு போக ராகுல் வருவாரா? ராதா, என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? ஆ, ராகுல் வந்தா இருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லு. போதும், அப்பாவை பத்தி பேச்சு எடுத்தா போதும். ஒண்ணு மௌனம் ஆயிடுறீங்க, இல்லனா அது இதுன்னு பேச்ச மாத்திடுறீங்க. ஏமா? ஏன் இத்தனை வருஷமா இந்த வலிய உங்க மனசுக்குள்ளே போட்டு ஏன் புதைச்சு வச்சிருக்கீங்க? எதை கேட்டாலும் நீங்க ஞாபகம் இல்லைன்னு மட்டும் தான் சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நீங்க எதையுமே மறக்கல. ராதாத்தை நீங்களாவது அம்மாக்கு சொல்லுங்க. உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த ஆள் அவங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிய சொல்லுங்க. அம்மா, அந்த ஆளுக்கும் நமக்கும் நடுவுல எந்த உறவும் இல்ல. எனக்கும் இல்ல, உங்களுக்கும் இல்ல, இந்தக்கும் இல்ல. புரியுதா உங்களுக்கு? அபர்ணா கீழே போலாம். உங்களுக்கு தெரியாது ராதாத்த. ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க, எனக்கு எல்லாமே தெரியும். இதோ இது எங்க சின்ன வயசு Dress. இத வச்சு என்ன பார்த்துட்டு இருக்காங்க? எங்க சின்ன வயசையா? இல்ல, எங்க அப்பா கூட இருந்த அந்த நாட்களை நினைச்சு பாத்துக்கிறாங்க இவங்க. தூக்கி போட சொல்லுங்க, இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் நான் என்ன பண்றேனே? அம்மா சொன்னாங்கல்ல, பெரியவங்களா வளர்ந்துடுறோம், ஆனா துணி மட்டும் சின்னதாவே இருக்குன்னு. இனிமே இந்த Dress எங்களுக்கு பத்தாதப்ப இதை ஏன் வச்சுக்கணும்? இதெல்லாம் இனிமே தேவையில்லை. என் கூட வா. இல்ல, என் கூட வான்றல்ல. பெரிய நீ கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும், வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அபர்ணா, அபர்ணா நில்லு. அபர்ணா, ஏன் இப்படி நடந்துகிட்ட? இப்படி பேசுறதுனால என்ன ஆக போகுது? அண்ணியோட துக்கம் இன்னும் அதிகமாயிடும். ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆனா கடந்த காலம் அப்பப்ப கண்ணு முன்னாடி வரதானே செய்யும். அபர்ணா, இன்னைக்கு மட்டும் அம்மாவை தனியா விட்டுடு. அவங்க மனசார அழட்டும். அழலனா அவங்க வலி அதிகமாயிடும். போதும், அழாத. எல்லாம் சரியாயிடும். உங்க அம்மாவுக்கு நம்மள எல்லாரை விட நிதானம் இருக்கு. நம்ம எல்லாரை விடவும் நிதானம் இருக்கு. இனிமே உங்க அம்மா கிட்ட சண்டை போடாத. பெரியம்மா, ஐ திங்க் இஷான் ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பான்ல. போ, மீனா கிட்ட சொல்லி அவனுக்கு டீ போட்டு கொடுக்க சொல்லு.
போ. அம்மா, சுகானா உனக்கு தெரியுமா, சின்ன வயசுல இல்ல எங்க அம்மா தினம் எனக்கு ஒரு சிரிப்பு கொடுப்பாங்க. ஏய், என்ன நீ டீ கொண்டு வர? ஆ, ஏன் மீனா இல்லையா? ஏன் நான் கொண்டு வரக்கூடாதா? இல்ல இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. தேவையில்லாம உனக்கே சிரமம்னு தான் சொன்னேன். அதுவும் இல்லாம நான் இப்போ டீ குடிக்க மாட்டேன், சரியா? நில்லு. நீ ஏன் இப்ப டீ குடிக்க மாட்ட? ஏன் குடிக்க மாட்டேன்னா என்ன கேள்வி இது? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன், கை கால் கழுவணும், ஃப்ரெஷ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம். அப்ப நான் இந்த டீ என்ன பண்றது? ம், இது திருப்பி கிச்சன்ல கொண்டு போய் வைக்கணுமா? என்னால அதெல்லாம் முடியாது. உனக்கு வேணும்னா இந்த டீயை குடிச்சுக்கோ, இல்லனா இது கொண்டு போய் கிச்சன்லயே கொட்டிடு. கொட்டுறதுக்கு இஷ்டம் இல்லனா இத கொண்டு போய் கிச்சன்லயே வை, ஓகே? ஏய், இல்ல நான் உன்னை டீ கொண்டு வர சொன்னேனா? எக்ஸாக்ட்லி, அதுக்காக நீ எனக்கு டபுள் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, உன் பாஷையில ஃப்ரெஷ்ஷா வருதுன்னா என்ன? வாஷ்ரூமுக்கு போய் இப்படி இப்படி கை காலெல்லாம் சோப்பை போட்டு தேய்ச்சிக்கிறதா? அதுக்கப்புறமா காலையில யூஸ் பண்ண டவலை யூஸ் பண்ணுவ. காலையில இடுப்புல கட்டியிருந்த டவலை வச்சு இப்ப முகத்தை துடைப்ப. ஈயாக். என்ன இப்ப நடுவுல டவல் எதுக்காக நீ இழுக்கிற? டீ மேட்டர் தானே இப்ப போயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி, டீ. உனக்கு வேணும்னா இந்த டீயை குடிச்சா குடி, இல்லன்னா கிச்சன்ல கொண்டு போய் கொட்டு. சரிம்மா தாயே, நானே கிச்சன்ல போய் வைக்கிறேன். புடி. டேய், டேய். ஏன் அப்படி பாக்குற? அது உடைஞ்சிருச்சு சுகானா. எப்படியும் இத க்ளீன் பண்ணணும்ல. நான்லாம் இதை க்ளீன் பண்ண மாட்டேன். நீ தானே உடைச்ச, நீயே க்ளீன் பண்ணு. நான் இதை தொட கூட மாட்டேன். இரு சுகானா, ஏன் இவ்வளவு கோவப்படுற? நான் உன்னை வேணும்னே அதை கீழே போட்டு உடைக்கல. பரவாயில்ல விடு, நான் ராதாத்தையை கூப்பிடுறேன். ராதாத்தா! ராதாத்த எதுக்கு? அவங்க என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? இல்ல, நீ தானே உடைச்ச, நீயே க்ளீன் பண்ணு. சரி சரி விடு, எதுக்கு நீ தேவையில்லாம கத்திட்டு இருக்க? அடிக்கடி நீ என் கண்ணுக்கு ஹிட்லர் மாதிரியே தெரியும். என்ன? இல்ல ஒண்ணு இல்லையே. சத்தம் போடாம முதல்ல இதை க்ளீன் பண்ணு, ஓகே? ஒருவேளை யாராவது இதை பார்த்தாங்கன்னா இதை நான் தான் உடைச்சேன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா நீ தானே. ம், சரி சரி விடு, நானே பாத்துக்கிறேன். சுகானா, எனக்காக நீ ஒரு சின்ன வேலை பண்ண முடியுமா?
கீழே இருந்து எனக்காக ஒரே ஒரு தொடப்பை மட்டும் கொண்டு வா ப்ளீஸ். தொடப்போ நானா? ஐ யூ கிரேசி? சொன்ன கேளு சொன்ன. கீழே இந்த அண்ணா இலேஷன் நல்லா இருக்காரு. என் கையில மட்டும் தொடப்ப இருக்கிறத பார்த்தாங்க, அப்புறம் என்ன பிரிச்சு மேஞ்சிருவாங்க. சோனா ப்ளீஸ் எனக்காக இது மட்டும் பண்ண. நீ தொடப்பத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ். நல்லா இருக்கா? நல்லா ஐ இருக்கு. திங்க் இது இப்ப நல்லா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நாளா நம்ம வீட்டில் பெருசா எதுவும் நடக்கவே இல்லைல்ல. ரொம்ப போர் அடிக்குது. என்ன என்ன? பண்றீங்க? ஊருக்கா கெட்டு போயிடும். எனக்கு போர் அடிக்குதுல. டைம் பாஸ்க்கு சும்மா இப்படி சாஞ்சி உட்கார்றேன். டீ கொண்டு வா. போமா போய் டீ கொண்டு வா எனக்கு. என்ன பண்றீங்க? எழுந்துருங்க. அட எனக்கு போர் அடிக்குதுமா. ஓஹோ, முதல்ல தள்ளுங்க. போர் அடிக்குதுன்னா அக்காவை கூப்பிட்டுட்டு வெளியில போகலாம்ல. என்னது? இவராவது என்ன கூட்டிட்டு போறதாவது அது கனவுல கூட நடக்காது நிஷா. அண்ணா, எப்படி பெஸ்ட் போற தேவையில்லாம என் வாயை கலராத சொல்லிட்டேன். என்ன வாய கலராத? எனக்கு தெரியும் நீங்க அண்ணிய கூட்டிட்டு வெளியிலயே போறது இல்ல. ஒன்னு சொல்லவா, நீ எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு ஏகபத்தினி விரதனை பார்க்கவே முடியாது. ஏகபத்தினி விரதனா? அட நிஜமாதான் சொல்றேன். தினம் அவளுக்கு தலை அமைக்க விடுறேன் தெரியுமா? சில நேரத்துல கால கூட. என்ன? ஏ இன்னும் மொட்டை மாடியில போய் தண்டோரா போட்டு சொல்லுங்களேன். இல்ல அது வந்து நான் சும்மா டைம் பாஸ். அட என்ன பண்ணா மாப்பிள்ள வரலையா? ஏன் அவரை விட்டு வந்த? அவரு இங்க வரணும்ல, அவர் ஏன் வரல? என் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது வேலை இருக்கா என்ன? இல்ல அப்படி இல்ல, சும்மா அப்படியே டைம் பாஸுக்காக தான். இல்ல அது வந்து வெட்டியா ஏதாவது பேசுறது. வெட்டியா பேசுறதுனா எப்படி? எப்படின்னு கேட்டா அது இலேஷ்க்கு தான் கரெக்டா தெரியும். இலேஷ் இலேஷனா பாத்ரூம்ல இருக்காரு. பாத்தியா, இந்த இலேஷ்க்கு பாத்ரூம் விட்டா வேற இடமே தெரியாது இந்த வீட்ல. இலேஷ் அடச்சே. ஆமா நிஷா, நீ அவனுக்கு புதினா சட்னி பண்ணி கொடுமா. ஆமா அண்ணா அதெல்லாம் விடுங்க. இப்ப என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வா, வெட்டி பேச்சு பேசணும்னு சொன்னீங்களா, என்ன பேச போறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன விட மாட்டியே. சரி விடு. அது நான் எதுக்கு சொன்னேன்னா, வெட்டியா இருக்கிறவங்க கூட தான் வெட்டி பேச்சு பேச முடியும். அதுக்குதான். வெட்டியா இருக்காரா? அவரு நேர்ல வந்தாருன்னா அவர் முன்னாடி பேசுறதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஓம் புருஷன் முன்னாடி அவர் மசில பாத்திருக்கியா? மசில காட்ட ஆரம்பிச்சிருவாரு. எங்க எங்க இங்க பாருங்க, இஷான் அண்ணாவ ஒளிஞ்சு எங்கயோ போறாரு. அப்படியா? எங்க கண்ணா இவ்வளவு சைலண்டா எஸ்கேப் ஆவற? எதுவா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி காட்டு. என்ன விடுங்க. யாருக்கும் தெரியாம எங்க நழுவ பாக்குற இஷான்? அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் இஷானோட முகத்தை கூட எங்களால பார்க்க முடியாது. ஆபீஸ விட்டு வந்த உடனே பொண்டாட்டி முந்தானே பிடிச்சிட்டு போயிடுறான். அது சரி, அவன் பின்னாடி கையில என்ன ஒளிச்சு வச்சிருக்கான்? ஒண்ணு இல்லையே, எதுக்காக என்னைய டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அட அது உண்மைதான்ப்பா. இப்ப எங்களுக்கு வேற வேலையே இல்ல. போர் அடிக்கிறது தாங்க முடியாம மாப்பிள்ளைய வேற இதுல உள்ள இழுத்துட்டோம். இப்ப நீ கிடைச்சிட்ட. என்ன நான் கிடைச்சிட்டா என்ன அர்த்தம்? என்னால நான் கிளம்புறேன், விடுங்க. பொண்டாட்டிக்காக என்னப்பா எடுத்துட்டு போற? எங்களுக்கும் கொஞ்சம் காட்டு. சொல்லு. என்னது ஏய், இத வச்சு என்ன பண்ண போற? ஓஹோ, இஷான் ஏதோ ஆல்ரெடி பண்ணிட்டான் போல இருக்கு. என்ன பண்ணேன்னு சொல்லு இஷான். சொல்லு. நான் எதுவும் பண்ணல. ஒரு நிமிஷம். மேல ரூம்ல ஏதோ உடைஞ்சு போச்சுல. சொல்லு. என்னத்த உடைச்ச? எதை கீழே போட்ட? ஒருவேளை சுஹானா ஏதாவது போட்டு உடைச்சிட்டாளா? கட்டி ஏதாவது அச்சச்சோ, உனக்கே தெரியும்ல அவளுக்கு தொட்டதுக்கெல்லாம் கோவம் வரணும். எத்தனை தடவை சொல்றது, கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவ பக்கத்துல போகும்போது ஹெல்மெட்ட போட்டுட்டு போடான்னு இவங்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தேவையில்லாம பேசிக்கிட்டு. இஷான், உண்மை சொல்லு, உடைஞ்சது பிளேட்டா இல்ல கிளாஸா? நான் கிளாஸையும் உடைக்கல, பிளேட்டும் உடைக்கல. அப்புறம் ஒண்ணுல ஒரு சின்ன கப்பு உடைஞ்சிருச்சு. அதுவும் சுகனெல்லாம் ஒண்ணும் உடைக்கல. அத நான் தான் உடைச்சேன் தெரியுமா? அப்படியா? பாத்தீங்களா, பொண்டாட்டி பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக சார் எப்படி போய் சொல்றாருன்னு? அடச்சி.